இன்னைக்கு எபிசோட்கான 3வது ப்ரோமோல பார்வதியை திவ்யா போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ இந்த அடி அடிக்கிறாங்க எல்லாம் பார்வதியை. ஒரு பக்கம் கமருதீன் போட்டு அடிக்கிறான், ஒரு பக்கம் அரோரா அடிக்குது, ஒரு பக்கம் திவ்யா அடிக்கிறாங்க. ஐயே அவ்வளவுதான் போலகுதே, பார்வதி ஒரு வழி ஆயிடுவாங்க போலகுதே அப்படின்ற மாதிரி நினைச்சிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. பார்வதி யாருன்னு தெரியல, ஒரு விஷயம் தப்பா போதா உடனே அடிக்கிறேன் பாரு அந்தர் பல்ட்டி அப்படின்னு நம்ம அடிப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சுக்கிறாங்க. இந்த ப்ரோமோல நடந்த மேட்டரையும் இதுக்கப்புறம் பார்வதி எப்படி பல்ட்டி அடிச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா அப்ரூவரா மாறிட்டாங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவா. இந்த எடிட்டர் இருக்கார்ல, ப்ரோமோ எடிட்டர் வேற லெவல் எடிட் பண்றாங்க. இந்த இடத்துல திவ்யா பேசும்போது வாய் இருக்குல அப்படின்னு ஒரு ஆக்ஷன் அவங்க காமிக்கணும்னே உடனே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா நாக்க வெளியே நீட்டும் போது அந்த ஃப்ரேமை கட் பண்ணி வச்சா பாருங்க. டே எடிட்டர் வேற லெவல்ரா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பார்வதி கமருதீன் பிரச்சனை காலையிலேருந்து ஒரே பிரச்சனை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ தொடர்ந்து லூப் மோட்ல போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பார்வதி கமருதீன் சண்டை போட்டாங்க. அப்புறம் கானா வேணும் அமித்தும் அதில் உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து சண்டை உள்ள வந்தது. அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் இஷ்டத்துக்கு வாயை விட்டாரு, வாயெல்லாம் உடச்சிருவேன்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நீ ஐஸ்வர்யா நீ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டப்பல. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரொம்ப பெருசாயிடுச்சு. அதாவது இந்த விஷயம் சிம்பிளாக சொல்ல வச்சுக்கோங்களேன், பழைய பிரச்சனையை கமருதீன் எடுத்துட்டு வந்தார் ஓகேங்களா. அதே மாதிரி அந்த பிரச்சனையில் நான் வந்து உன்னை பேட் டச் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல, அது வந்து என் தப்பு தான் அப்படின்ற மாதிரி அப்பயே அவங்க முடிச்சுட்டு போயிருக்கலாம் ஓகேங்களா. இருந்தாலும் எனக்கு அப்போ அப்படி தான் தோணுச்சு அப்படின்னு சொன்னோன்னே கமருதீன் இதுக்கு தாண்டி அதை கொண்டு வந்தேன், இதாண்டா சான்ஸ்னு சொல்லிட்டு இவன் போட்டு எக்ரி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பார்வதிக்கு அந்த இடத்துல பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, ஏமா உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லையா, இந்த அளவுக்கு ஒருத்தன் வந்து உன்னை அசிங்கப்படுத்துறான் கேவலப்படுத்துறான், அந்த இடத்துல வந்து திருப்பி ஏன் போய் காலில் விழுற அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா, பார்வதி காலில் விடுறது ஒன்றும் புதுசு இல்லை. அதாவது இதுக்கு முன்னாடி வாட்டர் மெலன் காலிலே வந்தாங்க, அவங்களுக்கான காரியம் ஆகணும். எதுக்கு பார்வதி இந்த அளவுக்கு அடங்கி போறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து ஆள் வராங்க. இந்த சமயத்தில் கமருதீன் மட்டும் அகேன்ஸ்டா மாறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பார்வதி அவங்க அப்பா அம்மா முன்னாடியே போட்டு கிளின்னு கிழிச்சிருவான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இவன். மூளை வந்து கொஞ்சம் கம்மி தான் மக்ருதீனுக்கு. ஸோ அதனால இவனை வந்து இந்த சமயத்தில் மட்டும் எதுக்கவே கூடாது. இவனை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கெஞ்சி கூத்தாடி அவன் காலிலே விழுந்து கூட அவனை திருப்பி நம்ம வழியில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் பார்வதி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே திவ்யா ஒரு மேட்டர் சொல்றாங்களே, அதாவது அவனை வந்து பேட் டச்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இப்போ அவனை வெளியே அனுப்பிச்சணும் அப்படின்ற மாதிரி பார்வதி ட்ரை பண்றா அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த பேட் டச்ன்ற விஷயத்தை வந்து நீ சொல்லும் போது அவனை பேடா டச் பண்றான் அப்படின்னா அப்பயே சப்புன்னு அறிஞ்சிருக்க வேண்டியதானே. அப்பெல்லாம் நீ வாயை மூடிட்டு இருந்த, வாய் உனக்கு அவ்வளோ வாய் இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன மேட்டர்னா, இது அப்பயே முடிஞ்சு போச்சு. அதாவது இந்த பேட் டச்ன்ற மேட்டர் அப்பயே முடிஞ்சு போச்சு. இப்போ திவ்யா சொன்னதெல்லாம் பார்வதி அப்போ பண்ணியிருந்துருக்கணும், ஆனால் அப்போ அவங்க பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக இப்போயும் அவங்களால பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். ஆனால் நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்றா அப்படி சொல்கிறது அப்படியே பிணைஞ்சிட்டாங்க. பார்வதியும் கமருதீனும் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த குட் டச் பேட் டச்லாம் தாண்டி அவங்க எக்ஸ்ட்ரீம் டச்சுக்கு போயிட்டாங்க. மசாஜ் தெரப்பி எல்லா தெரப்பியும் பண்ணிட்டாங்க. நைட்டில் நாய் குலைக்கிறது எல்லா சம்பவத்தும் நடந்துருச்சு. ஸோ அவ்வளோ சம்பவம் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த குட் டச் பேட் டச் டாபிக் ஒன்றுமே இல்லை. இதை வச்சு பார்வதி அடிக்க நினைக்கிறாங்களா அப்படின்னு சிம்பிளா பார்த்தோம்னா அவங்க வந்து இப்போ அடிக்க நினைக்கல. ஏன்னா பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கணுன்ற இன்டென்ஷன் இல்லை. ஆனால் பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணது தப்புன்றதை ஒத்துக்கிறதுக்கு மனப்பான்மை இல்லை. அதுதான் உண்மை. அவங்க அப்போ கமருதீனை பற்றி சொன்னாங்களே, அது வந்து நாம நீ பண்ணாத ஒரு விஷயத்தை நான் பண்ணேன்னு சொல்லிட்டேன், அது நான் தான் பண்ணேன், அது வந்து உன் மேலே இருந்த ஒரு காண்டில். ஏன்னா பார்வதி அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கமருதீன் மேலே இந்த காண்டில் தான் அதை பேசியிருப்பாங்க. அந்த எபிசோடு பார்த்தவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். திவாகர் கூட பேசும்போது பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கும். ஸோ அது நடந்து முடிஞ்சோன்னே இது வந்து பேசிடுவாங்க. அந்த இடத்துல கமருதீன் அவங்கள விட்டு விலகி போறான்னு தெரிஞ்சோன்னே இப்படி ஒரு அக்யூசேஷன் தூக்கி வச்சிருப்பாங்க. டே உன் மேல அந்த கான்ல வன்மத்தில் அப்படி பேசிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சாரி கேட்டிருந்தா இது ஒரு பிரச்சனையாவே ஆயிருக்காது. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்போ எனக்கு அப்படிதான் தோணுச்சு, நீ வந்து என்கிட்ட அப்போ நடந்துக்கிட்டது எனக்கு அப்படிதான் தோணுச்சு, அப்போ வந்து அந்த நம்ம அந்த க்ளோஸ் ஆகல, அப்போ நீ என்னை தொடும்போது அப்படிதான் தோணுச்சு அப்படின்ற அம்மா சொல்லிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே பெரிய குற்றச்சாட்டு தான். அதை கமருதீன் கேட்கலாமான்னு கேட்டால் கேட்கலாம். ஆனால் அந்த தொடப்பக்கட்டை இவ்வளோ நாளாக அதெல்லாம் மறந்துட்டு ஒன்று மண்ணா பழகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு காரணமாக எடுத்து அடின்னு அடிக்கிறானா. அவனுக்கான காரணம் என்னன்னா, இப்போ இந்த சான்ஸை வச்சு அடிச்சிட்டு விட்டு விலகிடலாம், இவ கூட ஒன்னா இருந்தா அவங்க அம்மா வரும்போது கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சிருவா, நம்மளை கூட்டு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஜெயில் கூண்டில் வந்து நம்மளே நிக்க வச்சிருவா அப்படின்ற ஒரு பயத்தில் தான் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் பார்வதி கையில காலில் வந்து திருப்பி கமருதீனை மண்டையை கழுவிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பார்வதி நீ வேற லெவல்மா, உண்மையிலே சொல்றேன், எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் சரி, இன்னத்துக்கு அந்த இடத்துல வேற யாராவது இருந்தா கமருதீன் அப்படி பிஹேவ் பண்ணதுக்கு போடா தொடப்பக்கட்ட, நீ இந்த மாதிரி வந்து
ஒன்று பேட் டச் பண்ணான்னு சொல்லணும், இல்லை பண்ணலன்னு சொல்லணும். இது ரெண்டுமே பார்வதி சொல்ல மாட்டாங்க. அவன் ஒன்று பண்ணானா பண்ணலையா, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஓப்பனாக சொல்லல. டே கமருதீன் நீ பேட் டச் பண்ணடா, இல்லடா நீ பண்ணலடா அப்படின்ற மாதிரி ரெண்டும் ஸ்ட்ராங்காக சொல்லாமல் ஒரு மாதிரி உழப்புறாங்க அவங்க. இந்த இடத்துல கமருதீன் அந்த அளவுக்கு வீரவசனம் பேசுறான்ல, அப்போ அவங்க உண்மையிலே சொல்லவா ஒரு வாய்ஸ் மட்டும் ஒன்று விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டே நீ பேட் டச் பண்ணடா, ஆமாண்டா நான் எப்போ வேணா சொல்லுவேன் பேட் டச் பண்ணடா, நீ என்ன தொட்டது எனக்கு அப்படி தாண்டா இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னா கமருதீன் காலி. ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லலாம் கமருதீன் காலி. இப்பயும் அந்த பிரச்சனையை எடுத்து பேச வச்சாங்களே, இப்போ பேசும்போது சொல்லியிருந்தாங்கன்னா கமருதீன் காலி. ஏன்னா கமருதீன் இங்கெங்க தொட்டான் இப்படி தொட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா கமருதீனை எப்படி வேணா அடிச்சு காலி பண்ணலாம். ஆனால் பார்வதிக்கு என்னன்னா அது நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகிடுமோ அப்படின்ற பயம். இப்போ அவங்க இந்த அளவுக்கு கமருதீனை அசிங்கப்படுத்தும் போதும் ஓப்பனாக சொல்ல வச்சுக்கோங்களேன், சூடு சோறனை ஏதாவது இருந்தால் இன்னத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அது எதுவுமே பார்வதி ரியாக்ட் பண்ணது காரணம் அவனை இந்த அளவுக்கு பேச விடக்கூடாது, இப்போ அவனுக்கு ஆஃப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சதுல திவ்யா இந்த இடத்துல பாயிண்ட் வைக்கிறது இந்த ப்ரோமோல பார்த்துருப்பீங்களே. ஸோ இந்த மேட்ரு எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கமருதீனை கூப்பிட்டு வச்சு நான் பண்ணது தப்பு தான், அந்த இடத்துல எனக்கு அப்படி தோணுச்சு, அது நான் சொன்னேன், அது நான் பண்ண தப்பு தான், அது என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக இது என்ன மேட்டர்னா பார்வதியோட கிளியராக ஸ்ட்ராட்டஜி புரியுது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ கமருதீனை பேச விடக்கூடாது, இந்த ஃபேமிலி ரவுண்டு முடிக்கிற வரைக்கும் அவனை பேச விடக்கூடாது. அவன் பேசிட்டானா இது வேற மாதிரி போயிடும். ஃபேமிலி ரவுண்டு வரும்போது நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும், எங்கள் அம்மா கிட்ட பேசும்போது நம்ம ஒன்றா இருக்கணும், ஒரு கிளியர் கன்க்ளூஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு சிம்பிள், பார்வதியோட அவங்க அம்மா வந்து பார்வதி நீ ஆடுற கேம் ஒன்றும் தப்பாக இல்லை, நீ இறங்கி ஆடுமா, இந்த ஒரு வார்த்தை போதும், இந்த ஒரே வார்த்தை போதும், நீ இறங்கி எப்படி வேணா ஆடு, கேமை ஜெயிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு எனர்ஜி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் காமோவை போட்டு கும்முன்னு கும்மிடுவாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணால் கண்டிப்பாக பார்வதி ஏறிக்கிட்டு தான் போவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அதை பண்ண தான் செய்வாங்க. திவாகர் காலில் விழுந்தப்பே நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த மனுஷன் காலில் இவங்க போயிட்டு அந்த இத்தனைக்கும் ஒரு டாஸ்க்கு, அந்த டாஸ்கில் காலில் ஊந்தாவது அந்த டாஸ்கில் ஜெயிச்சே ஆகணும், அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நம்மளுக்கு இருக்க நமக்குள்ளே இருக்க பிரச்சனையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு, இப்போதைக்கு நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேப்பியா அப்போல்லாம் பார்வதி பார்க்கும்போது நம்மளுக்கே பாவமாக இருந்தது. என்ன கெஞ்சல், அவ்வளோ கெஞ்சிச்சு, கடைசியில் காலையே விழுந்துச்சு. அப்பயும் திவாகர் ஒரு தர்பீஸுக்கு ஆசைப்பட்டு ஆப்போசிட் டீம் கூட கை கோத்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு கமருதீன் அதான் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். இப்பயும் கிட்டத்தட்ட கமருதீன் காலில் விழுந்ததுக்கு சமதான். அவன் இவ்வளோ அசிங்கப்படுத்தியும் போயிட்டு கெஞ்சி மன்னிப்பு கேட்டாங்க, திருப்பி மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி வந்து நான் பண்ண தப்பு தான்டா, அப்போ நான் வந்து சொல்லிடக்கூடாது அந்த மாதிரி, அது வந்து நீ அப்படி பேட் டச் பண்ணவே இல்லை, நான் திருப்பியும் சொல்கிறேன் நீ பேட் டச் பண்ணவே இல்லை, நானாக தான் அப்படி சொல்லிட்டேன், நான் சொன்னது தான் தப்பு, அதுவும் திவாகர் மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட சொன்னது தப்பு அப்படின்ற மாதிரி வந்து இப்போ வந்து ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு என்னன்னா அதை சொன்னதுக்கான காரணம் ஒன்று இருக்குல்ல, அந்த காரணத்தை சொன்னால் சிம்பிளாக முடிஞ்சுது. டேய் நீ என்ன வெறுப்பேத்தன அன்னைக்கு வந்து என் கூட நீ சண்டை போட்டேன், உன் மேலே செம்ம கடுப்பில் இருந்தேன், ஸோ கடுப்பில் இருக்கும்போது ஓகே ஏதாவது ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு இப்படி பேசி விட்டேன், ஒரு கோவத்தில் தாண்டா பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். ஏன்னா இந்த கோவத்தில் பேசினேன் அப்படின்ற மாதிரி பார்வதியை வீட்டுக்குள்ள இன்னொரு தடவை பேசியிருக்காங்க. அமித்துக்கிட்ட உட்காந்து பேசும்போது ஒரு நாள் மார்னிங் வந்து சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து அப்போ கோவம் சரியான கோவம், அந்த கோவத்தில் என்ன பேசுறது ஏதை பேசுன்னு தெரியாமல் இந்த மாதிரி திவாகர் கிட்ட அப்போ பேசிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காண்டில் அவனை காலி பண்ணுறதுக்கோசம் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கையில் எடுத்தாங்க. இது பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேவலமான ஸ்ட்ராட்டஜி பார்வதி அப்போ எடுத்தது. கர்மான்னு சொல்லுவாங்களே, நீ அப்போ செஞ்சது எப்பயா இருந்தாலும் உனக்கு திருப்பி அடிக்கும்னு சொல்லுவாங்களே, அதுதான் பார்வதிக்கு இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் தர்மடி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். எல்லாத்துலேருந்து தப்பிச்சு ஓட முடியாதுல பார்வதி, நீங்கள் ஒருத்தனுக்கு பண்ணீங்க, ஆனால் அவனே இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே உங்கள் கூடயே இருந்துட்டு உங்களையே இப்படி திருப்பி பண்ணுவான். சத்தியமாக நானும் எதிர்பார்க்கலைங்க. கமருதீன் மேட்டருக்கு ஓகே அதை மறந்துட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சேன் இவ்வளோ நாள் இருந்தேன். ஏன்னா இவ்வளோ நாள் 2 பேரும் ஒன்று மண்ணா தானே இருந்ததுங்க, அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் சான்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்திருக்கான். இந்த சமயத்தில் அது ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிருந்திருக்கான். திருப்பி அதை எடுத்தா பார்வதியை பொழந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மெயினாக திவ்யா கணேஷ் இருக்காங்களே, அவங்க ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, அந்த பாயிண்ட் கரெக்டாக தப்பா, பார்வதி வந்து வாய் அவளை பேசுதில்ல, அந்த இடத்துல பேட் டச் அவன் பண்ணியிருந்தா அப்பயே வந்து கூப்பிட்டு சப்புன்னு அரைஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டாக தப்பா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.